அழித்து போகப்பட்டியாக மாற்றாடுவோம். நாளை மாவட்டத்தில் தமிழ்நாடு தமிழர்கள் அரசு சமூகங்கள் பொதுவென அவர்களுக்காக மாற்றாடுவோம். சிறப்பாக நம்முடைய பகுதி நோயிலால் மாற்ற மக்களுக்கு அதே மலையாட்களுக்கு பேசி மனுஷத்தில் பெற்றுத் தரப்பட மாற்றாடுவோம். நாம் செய்த தவறுகளை பாவங்களை நிலைப்படுத்திக் மன்னிக்க மாற்றாடுவோம். எல்லா இதை வேண்டுமும் இறைவன் நாம் இதற்கு வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம் அனைவரும் நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் சென்றார். ஆண்டவரை இரக்கமாயிரும், கிறிஸ்துவை இரக்கமாயிரும், ஆண்டவரை இரக்கமாயிரும். சிரிப்புவாக இறைவா உண்மையை நம்பி ஒரு அன்பு உரைத்திருப்பவர்களே என்று கைவிடுவதில்லை. இவ்வாறு நாங்கள் ஒரு திருப்பயிரை கலந்துவோம். அன்பு செய்யும் உங்களுடைய கருவியாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து பணியாக உண்மை நாம் பண்ணுகிறோம். இந்த திருப்பணியானது ராஜ்குமார் என்பதால் காந்திய திருப்பணியாக ஒப்புக்கொடுக்கப்படுவது தொடர்ந்து அவருடைய நடவடிக்கைகளுக்காக நாம் கொண்டாடுவோம். ஆண்டவரால் ஆகாதது எதுவும் உண்டார். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் ஆண்டவர் மம்ரே என்ற இடத்தில் தேவதாரு மரங்கள் அருகே ஆபிரகாம் தோன்றினார். பகலில் வெப்பம் மிகுந்த நேரத்தில் ஆபிரகாம் தம் கூடார வாயில் அமர்ந்திருக்கையில் கண்களை உயர்த்தி பார்த்தார். 3 மனிதர் தம் அருகில் நிற்க கண்டார். அவர்களை கண்டவுடன் அவர்களை சந்திக்க கூடார வாயிலை விட்டு ஓடினார். அவர்கள் நம் தலைவரும் தாழ்த்து வணங்கி அவர்களை நோக்கி, என் தலைவரே, உன் கண்களில் எனக்கு அருள் கிடைத்ததாயும் நீரும் அடியானை விட்டு கடந்து கொள்ளாதிருப்பீராக. இதோ விரைவில் கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும். உங்கள் கால்களை கழுவிய பின் இம்மரத்தடியில் இடைப்பாருங்கள். கொஞ்சம் உணவு கொண்டு வருகிறேன். நீங்கள் புத்துணர்வு பெற்ற பின் பயணத்தை தொடருங்கள். ஏனெனில் உங்கள் அடியாரிடமே வந்திருக்கிறீர்கள் என்றார். நீ சொன்னபடியை செய் என்று அவர்கள் பதிலளித்தார்கள். அதை கேட்டு ஆபிரகாம் தம் கூடாரத்திற்கு விரைந்து சென்று சாராவை நோக்கி, விரைவாக 3 மரக்கால் நல்ல மாவை பிடித்து அப்பங்கள் சுடும் என்றார். ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடிச் சென்று ஒரு நல்ல இளம் தந்தை தொடர்ந்து வேலைக்காரரிடம் கொடுக்க அவன் அதனை விரைவில் சமைத்தான். பிறகு அவர் வெண்ணெய், பால், சமைத்த இளங்கன்று ஆகியவற்றை கொண்டு வந்து அவர்கள் முன் வைத்தார். அவர்கள் உண்ணும் பொழுது அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தார். பின்பு அவர்கள் அவரை நோக்கி, உம் மனைவி சாரா எங்கே என்று கேட்க அவர்,
அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்று பதில் கூறினார். அப்பொழுது ஆண்டவர், நான் இளவேலை காலத்தில் உறுதியாக மீண்டும் உன்னிடம் வருவேன். அப்பொழுது உன் மனைவி சாராவுக்கு ஒரு மகன் பிறந்திருப்பார் என்றார். அவருக்கு பின்புறத்தில் கூடார வாயிலில் சாரா இதை கேட்டுக் கொண்டிருந்தார். ஆபிரகாமும் சாராவும் வயது நிறுத்தவர்களாக இருந்தனர். சாராவுக்கு மாதவிடாய் இருந்து போயிருந்தது. எனவே சாரா தனக்குள் சிரித்து, நானும் கிழவி, என் தலைவரோ வயது முடிந்தவர், எனக்கா இன்பம் என்றாள். அப்போது ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி, நான் வயது முடிந்தவளாக இருக்க எனக்கு உண்மையில் பிள்ளை பிறக்குமா என்று சொல்லி சாரா ஏன் இப்படி தெரிவித்தாள்? ஆண்டவரால் ஆகாதது எதுவும் உண்டா? இளவேலை காலத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் நான் உன்னிடம் மீண்டும் வருவேன். அப்பொழுது சாராவுக்கு ஒரு மகன் பிறந்திருப்பார் என்று சொன்னார். சாராவும் நான் சிரிக்கவில்லை என்று சொல்லி வருகிறார். ஏனெனில் அச்சம் அவரை ஆட்கொண்டது. அதற்கு ஆண்டவர், இல்லை, நீ சிரித்தாய் என்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கல்லூரி பாடல் பல்லவி. ஆண்டவர் தம் இரக்கத்தை என்றும் நினைவில் கொண்டுள்ளார். ஆண்டவரை என் உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகிறது. என் மீட்பரால் கடவுளை நினைத்து எனது மனம் வேறு முறை கொள்கின்றது. பல்லவி. ஏனெனில் அவர் நம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர்கள். ஏனெனில் வல்லவரால் கடவுள் எனக்கு அருள்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதை அவரது பெயர். பல்லவி. அவருக்கு அஞ்சு கடம்புவருக்கு தலைமுறை தலைமுறையாக அவர் இரக்கம் காட்டி வருகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறும் கையரால் நிரப்பி விடுகின்றார். பல்லவி. மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் நம் வழிநடந்தரை என்றென்றும் இரக்கத்தோடு நினைவு கொண்டுள்ளார். நம் ஊழியராகிய இஸ்ரவேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். பல்லவி. கவர்ந்து சென்ற போது நூற்றுவர் தலைவர் ஒருவர் அவருக்கு உதவி கேட்டி வந்தார். 5000 பேர் முடக்கு வாரத்தால் விருந்தவைகள் படுத்து கிடக்கிறார் என்றார். அவரிடம், நான் வந்து அவரை குணமாக்குவேன் என்றார். நூற்றுவர் தலைவர் மறுபடியாக, அறியாமல் எதிரிக்குள் அணியிருந்து வைக்க நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் பையன் நலமடைவான். நான் அதிகாரத்துக்கு உட்பட்டவன். என் அதிகாரத்துக்கு உட்பட்ட படைகளும் உள்ளனர். நான் அவர் உருவம் சென்று என்றால் அவர் செல்கிறார். வேறொருவரும் வருக என்றால் அவர் வருகிறார். என் பணியாளரை பார்த்து இதை செய்க என்றால் அவர் செய்கிறார் என்றார். இதை கேட்டு இயேசு கூப்பிடுபவர்களை நோக்கி, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், இஸ்ரவேலாரும் இத்தகைய நம்பிக்கை நான் கண்டதில்லை. கிழக்கிலும் மேற்கிலும் பல வந்து அவரெல்லாம் ஈசாக்கு யாக்கோபாக்கள் விழுந்தெடுத்து பண்டிகை அவர்கள் அரசு புதியவர்களும் புறம்பார்களும் அல்லப்படுவார்கள். அந்த அழுகையில் மகளாய்க்கும் என்றார். திருப்புவர் தலைவரை நோக்கி, இப்போலாம் நீ நம்பிய உடனே வெளியிடும் என்றார். அந்த பயிர் அடைந்தால் இயேசு பேசுவதற்கு சென்ற போது பேசும் மாதிரியால் காய்ச்சலாய் படுத்துவதை கண்டார். இயேசு அந்த கையை தொட்டதும் காய்ச்சல்
அவரை விட்டு நீங்கிற்று. அவரும் எழுந்து இயேசுவுக்கு பணிகளை செய்தார். பேய்பிடித்த பலரை மாலை வேளையில் இயேசுவிடம் கொண்டு வந்தனர். அவர் ஒரு வார்த்தை சொல்ல அசுத்தாதிகள் ஓடிக்கொள்ளினர். வேறுவெல்லாம் அவர்களில் அவர் குணமாக்கினார். இவ்வாறு அவர் பத்தினிகளை தாங்கிக் கொண்டார். நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். இதை வாக்குகள் உண்மையால் உரைத்தது நிறைவேறுகிறது. இது வாழ்த்தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இரண்டு மடங்களை கிறிஸ்துவிடம் பார்க்கிறோம். ஒன்று பரந்த மனம், இரண்டாவது அசத்தின் தீ மற்றவருடைய பேணியை தெரிந்து கொள்கின்ற மனம். பரந்த மனம் என்று சொல்லும்போது அந்த காலகட்டத்தில் இந்து மக்களுக்கும் மற்ற மக்களுக்கும் ஒரு நேரடியான பார்வை ஒருவரை ஒருவர் அவர் புரிந்து கொள்ளவில்லை. வழக்கமாக இஸ்ரேல் மக்கள் யூத மக்கள் வசிக்கிற பகுதியை வசிக்க மாட்டார்கள். அவர்கள் செல்லுகிற பாதையை செல்ல மாட்டார்கள். அவர்களை விட்டு தூரம் விலகினால் நடத்தார்கள். காரணம் அவர்கள் புறமிடத்தார்கள். ஆண்டவரை சேராதவர்கள் என்ற ஒரு எண்ணம் மக்களிடையே இருந்து வந்த எண்ணம். இஸ்ரேல் மக்கள் யூத மக்கள் சென்று உதவி கேட்பதோ, யூத இனத்தை சார்ந்த மக்கள் இஸ்ரேல் மக்களிடம் உதவி கேட்பதோ அந்த காலத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாத அந்த நிலையில்தான் ஒரு ரோமை அரசை சார்ந்த அடைகிறோம் தலைவராக இருக்கிறவர் தன்னுடைய மகனுக்காக வந்து ஆண்டவரிடம் உதவி கேட்கிறார். இரண்டு பேருக்கும் நன்றாக ஒரு சட்டத்திற்கு தெரியும். யூதர்கள் இஸ்ரேல் மக்கள் எழுத மாட்டார்கள், இஸ்ரேல் மக்கள் யூதர்கள் எழுத மாட்டார்கள். தெரிந்தவர்கள் வந்து வேண்டிய காரணம் கிறிஸ்துவுக்கு நாம் வைத்திருந்த அந்த அளவு கடந்த நம்பிக்கை. நான் வந்து வீட்டுக்கு வந்து குணப்படுத்துகிறது என்று சொல்லும்போது அவர் சொன்ன வார்த்தையை தான் நாம் நம்பி வாங்குவதற்காக சொல்லுகிறேன். ஆண்டவரே இதற்கு எழுந்திருப்பவர் நான் தகுதியாக ஒரு வார்த்தை சொல்லும் என் மகன் குணமடைவார் என்ற அந்த முக்கிய வார்த்தை தான் திருப்பணிகளை நாம் ஏற்படுத்தும். அவருக்கு வெளிப்பட்ட விசுவாசம் நீ பெரியவர், நீங்கள் போகிற என்னுடைய தலைமையாக தர மாட்டார். ஒரு வார்த்தை சொல்லுவது உடைய மகன் குணமடைவார் என்று சொல்லும்போது பரந்தமான தன்னுடைய இடையை சாராத தன்னுடைய மந்தையை சாராத அவனுக்கு அவனுடைய மகனுக்கு நலவாசிக்கிறார். இரண்டாவதாக இயேசுவின் அர்த்தத்தின் நீர் என்று சொல்லும்போது எங்கெல்லாம் மக்கள் கேள்வியில் இருந்தார்களோ அவர்களை அவர் புரிந்து கொண்டவராகவும் நற்செய்தி வாசகர்கள் இருக்கிறார். ஒரு நூற்றுவர்களுடைய தேவை. இரண்டாவதாக ராய்ப்புடைய மாமியாருடைய காட்சி, மாலை வேலையில் கொண்டு வரப்பட்ட பேய் பிடித்தவர்கள் எல்லோரும் தன்னை தேடி வரும்போது ஒரு உதவிக்காக வருகின்றார்கள். அவர்கள் உணர்ந்து கொண்டு முகம் போடாமல் அவர்களுக்கு உதவி அளிக்கிற கிறிஸ்துவை அந்த மனம் இரண்டாவது நம்முடைய தேவையை கொடுத்து விடுகின்ற நம்முடைய வாழ்க்கையில் இதை நாம் கடைபிடித்தால் நிச்சயமாக கிறிஸ்துவர்களாகவும் இறைவரை அதிகமாக கிறிஸ்துவம் இவையில் பங்குபெறுவதாக நாமும் இந்த கண்டிக சொல்லுங்கள் அவரை இறை என்று சொல்லிக் கொள்வோமாக. ஆண்டவரை அழைப்பது இறைவானை போற்றுகிறோம். எழுந்து அழைப்பதற்கு நான் அப்பத்தை வசத்தை பெற்றுக் கொண்டோம். வெள்ளத்தின் நுழைவு மருத்துவமனைகளில் பயன்பாட்டப்பட்டு திராட்சைப்படி மருத்துவமனைகளில் பயன்பாட்ட ரசத்தை நாங்கள் ஒப்புக்கொண்டிருக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வழி சுமக்கமாகவும் எங்கள் ஆர்வ பாடமாகவும் மாறும். நிறைவேறாக
தாழ்மையான நொறுங்கிய விளக்கம் வழங்குகிற ஏற்றவிடம் நாங்கள் இன்று திருமணப்பு கொடுக்கும் இந்த திருப்பாலை பக்குவராக ஆண்டுமே என் குற்றம் இதை கழித்துவிடும் பாவம் கொண்டு என்னை உண்மையாக்குகிறோம். அன்பு சகோதரர்கள் விதமாய் ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பாலை எல்லாம் வல்ல தன்மையாக இருந்து நோக்கி ஏற்றதாகும்படி சொல்லியுங்கள். இறைவாய்கள் எல்லோரும் உருவாக்கும் புகழ்ச்சிப்படியை ஏற்றவிடும் நாங்கள் பூஜலாக்கப்பட்டு உமை மகிழ்ச்சிக்கும் நீங்கள் மனங்களின் காணிக்கைகளை உமக்கு அளிக்கிறார்களாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உடலும் இருப்பாராக. இறைகளை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நிறைவதாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை சுரிவாரத்திற்கு என்றும் வாழும் எல்லாம் அந்த இறைவன் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் நன்றி சொல்கிறது. மெய்யாகவே பங்கு நீங்கி வாசகர்கள் கடமை நீக்கக்கூடிய செயலாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் நம்மோடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராக்குகிற நம்பிக்கையோடு அறுப்பை இருக்கின்றோம். மாற்றுவதன் மீது பரவாயில்ல உறுதிப்படுத்துகின்றோம். புனிதர் வாழ்த்துடன் அனைவரும் சேர்ந்து நாங்கள் வெற்றி வேண்டி முடிவில் செய்து சொல்வதாவது வானகம் தம்மையே வெயிலாகவே பரிசுத்து புனிதத்திற்கு எல்லாம் அது வெற்றியாக ஏற்படுவது இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உமை தாழ்மையில் மன்றாடுகிறோம். இவ்வாறு நாடுகளை திருவுடலும் தூரத்துவமாக எங்களுக்கு வைத்து மாறுவதாக அவர் பாடுபட நடந்தவாறு தம்மை கையெழுக்கும் போது அப்பத்தை எடுத்து உருவாக்கும் என்று செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் புதியதாகும். அனைவரும் இதற்கு பெற்று ஒன்றுங்கள் உங்களுக்காக கையளிக்கப்படும் ஏற்று சரியான அவனை உணவர்த்தை பெண்சினத்தையும் எடுத்துவோமாக நன்றி செலுத்தி வாழ்த்து வைத்து தம் சீடர்களை கழித்து அவர் கூறியதாகும். அனைவரும் இருந்து பெற்று பாருங்கள். ஏழு புதிய நிலையான உடன்படிக்கைக்கான ரத்தத்தின் தீர்வு இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சுற்றப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைப்பொருள் சபை தலைவர்களுக்காக புதுதல் இருந்தாலும் மன்றாடும் சிறப்பாக இந்த திருப்பலியை நகர் திருப்பலியாக இருக்கின்ற ராஜ்குமாரோடு நடந்ததற்காக மன்றாடும். அதை மரியாதை கிறிஸ்துவைக்கும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு செபஸ்தியார் உடைய பல்குகளை என்றும் நம்மோடு வந்து நம்மை வாழ்க்கைக்குள்ள மன்றாடி மூவ உதவிகளை நாம் வாழ்த்துவோம். எதிர்பார்ட்டியா எவ்வளவு இவர்கள் எல்லா வகை இணைகளாக தந்தையும் தூயாவின் ஒன்றிற்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியது. நிறைவைக்கு பரந்த மனம் கொண்டவர்களாலும்
மற்றவர்களை தேவைகளை புரிந்து கொள்கிற மனத்தை விண்ணகத்தை நிறைவாக நமக்கு அளித்து வேண்டும் என நாம் காணுவோம். ஆண்டவருடைய அன்பிற்காகவும் சமாதானத்திற்காகவும் மன்றாடுகிறோம். ஆண்டவருடைய அன்பு சமாதானம் நம் அனைவரோடும் சேர்ந்து வைத்து இருப்பதாக சமாதானத்தை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வோம். சமாதானம் இதோ இறைவனின் சன்னதியின் உலகின் பாவங்களை போக்குகின்றவர் சமாளின் சொல்வதற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேரு பெற்றோம். கிறிஸ்துவை சொல்வதற்கு முறை காத்து நம் நித்திய வாழ்வு அடிப்பதாக.
செழிப்புமாக நிறைவாக திருமகளின் நிர்வகிப்புள்ள உடலான ரத்தத்தாலும் பெற்று புதுப்பிக்கப்பட்ட நாங்கள் உடலாலும் ரத்தத்தாலும் ஒரு கனிமை குறித்து கேட்கின்றோம். நிறைப்பாட்டுடன் நாம் அடிப்படை நிறைவேற்று பழையனாக எங்கள் வீட்டை உறுதியாக கண்டடைய செய்வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவாடியாக உண்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவன் காப்புதல் பரிசுத்த ஆவி நம் அனைவரும் நிறைவாக ஆசிர்வதித்து என்றென்றும் எப்போதும் பாதுகாப்பவர்களாக சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று. திருமயிலை அன்னையை சுசேப்பரை அந்தனியாரை கூட அரவணைத்து பாதுகாத்து காவல்துறையினரே கொலைகளில் பாதுகாப்பு சதர்த்தியான பாதுகாப்பியான மங்கள வாக்கியனையும் பிதாசுடன் சுவாமியின் பெயரானே